Hello students, welcome you all to the video lecture on chapter number 5, example 7. Question பாத்தீங்கன்னா, find the smallest number by which 9408 must be divided so that the quotient is a perfect square. அதாவது 9408 ஒரு நம்பரால டிவைட் பண்றோம். ரைட், என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு வர ஆன்சர் தான் கோஷன்ட். ரைட், ஸோ இப்போ இந்த கோஷன்ட் வந்து எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். ரைட், இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான நம்பர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்புறம் அந்த கோஷன்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 9408ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் எந்த நம்பரால் அதை நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரோ அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க போகிற கோஷன் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ 9408. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும்போது ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னும்போது 2, 3, 5, 7. ஓகே, ஸோ எப்போவுமே ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணோம், அதாவது 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ண முடியலன்னா தான் நெக்ஸ்ட் 3 போவோம். 3ஆல் டிவைட் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் 5 அண்ட் ஸோ ஆன், அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோம். ரைட், ஸோ கொடுத்துருக்க நம்பர் வந்து ஈவன் நம்பர், அப்போ கண்டிப்பாக நம்ம 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ரைட், ஸோ 4 2s are 8, அப்புறம் பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ஸோ 14. ரைட், 7 2s are 14, இங்கே 0 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். 4 2s are 8. ஸோ திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4, 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்குது. ஸோ 10 ஆயிரும். 5 2s are 10, 2 2s are 4. ஸோ இப்போ 2 3 5 2 வந்து ஈவன் நம்பர். ஸோ நம்ம அதனால இந்த நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 2 1s are 2, அகெயின் 2 1s are 2, பேலன்ஸ் ஒரு 1 வரும். 15 ஆயிரும். 7 2s are 14, பேலன்ஸ் ஒரு 1 வரும். 12 ஆயிரும். 6 2s are 12. ஸோ அகெயின் இது ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 1 வரும். ஸோ அப்போ 17 ஆயிரும். 8 2s are 16, பேலன்ஸ் ஒரு 1 வரும். 16. 8 2s are 16. அகெயின் இது ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 வரும். ஸோ 18 ஆயிரும். 9 2s are 18, 4 2s are 8. அகெயின் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 2 1s are 2, 4 2s are 8, இங்கே ஒரு 1 வரும். ஸோ 14. ஸோ 7 2s are 14. இப்போ இது வந்து ஆட் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்பர் 3ஆல் ட்ரை பண்ணணும். ரைட், ஸோ இப்போ 3ஆல் ட்ரை பண்ணுறோம். 4 3s are 12, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும். ஸோ 27 ஆயிரும். 9 3s are 27. ஸோ அகெயின் இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நான் 3ஆல் ட்ரை பண்ணணும். ரைட், ஸோ 3 1s are 3, பேலன்ஸ் ஒரு 1, 19 ஆயிரும். ஸோ எனக்கு 6 3s are 18 தான் இருக்குது. ஸோ 19 வராது. அப்போ 3 டேபிள்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. ரைட், ஸோ 3 டேபிள்ஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2வும் வரல, 3யும் வரல, 5 வருதான்னு பார்ப்போம். 5 டேபிள் வரணும்னா எனக்கு யூனிட் டிஜிட்டில் ஒன்று 5 இருக்கணும், இல்லை 0 இருக்கணும். இங்கே ரெண்டுமே இல்லை. ஸோ அதனால் 5 டேபிளும் அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு 7 டேபிள் ப்ரொசீட் பண்ணுறேன். 7 7s are 49. ஓகே, ஸோ அகெயின் இந்த நம்பர் ஆட் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது. 3 டேபிள் பார்த்தீங்கன்னா 3 2s are 6 தான் இருக்குது. ஸோ 3 டேபிளும் அப்ளிகபிள் இல்லை. 5 டேபிளும் அப்ளிகபிள் இல்லை, ஏன்னா 5 இல்லை. ஸோ டேரெக்டாக அடுத்து நான் என்ன டேபிள் தான் போகணும்? 7 தான். ரைட், ஸோ 7 1s are 7. ஸோ 1 வர வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணதும் என்னெல்லாம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இங்கே இருக்கோ அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நம்மளுக்கு 9408 கிடச்சிரும். கரெக்ட், ஸோ இப்போ 9408 நான் எப்படி எழுதலாம்? 2 into 2, again one more 2 into 2, ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு 2 into 2, அப்புறம் 3, அப்புறம் 7 into 7. ஓகே, ஸோ இந்த நம்பரை எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 9408 வரும். ஓகே, ஸோ கொஷனில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 9408 must be divided so that the quotient is a perfect square. ஸோ இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா? முதல்ல எல்லா நம்பரும், அதாவது ஒவ்வொரு நம்பரும் 2 தடவை அக்கர் ஆகணும், அதாவது பேரில் அக்கர் ஆகணும். ரைட், ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர். பட் 3க்கு மட்டும் தான் பேரே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நம்பர் ஒரு
பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, ரைட், நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இந்த நம்பரை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்ற போகிறோம். ஓகே, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது எதுக்கு பேர் இல்லை, நம்மளுக்கு 3க்கு தான் பேர் இல்லை. அப்போ இந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு கோஷன் கிடைக்கும். கரெக்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9408 ஒரு நம்பரால் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு கோஷன் வரும். ஓகே, எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம், ரைட். ஏன்னா 3க்கு தான் பேரே கிடையாது. அப்போ கண்டிப்பாக 3ஆல் டிவைட் பண்ணால் மீதி இருக்க நம்பர்லேருந்து நம்ம ப்ராப்பரான பர்ஃபெக்ட் ஸ்கொயரை அப்டெயின் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ அப்போ when we divide 9408 by 3, okay, so left hand side 3ஆல divide பண்ணா கண்டிப்பா right hand side என்ன 3ஆல divide பண்ணும். கரெக்டா? த்ரீ கேன்சல் ஆகுது, ரைட். ஸோ அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் எனக்கு பேராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே டிவைட் பண்ணி எனக்கு அப்டெயின் பண்ணுற நம்பரும் என்னது தான், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும், ரைட். ஸோ அப்போ 9408 டிவைட் பை 3 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 9408 டிவைட் பை 3, ஓகே, 3 3s are 9, இங்கே 0, இங்கே ஒரு 4 இருக்குது, 3 1s are 3, இங்கே ஒரு 1, இங்கே 0, 3 3s are 9, ஓகே, 18, 6 3s are 18, ஓகே. ஸோ அப்போ இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுது, 9408 3ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு 3136 வரும். ஓகே, ஸோ இப்போ 3136, ஓகே. இதுதான் என்னது, 2 into 2 into 2 into 2 into 2 into 2, okay, 3 தான் cancel ஆயிடுச்சு, right. So 7 into 7, okay. So therefore 9408 divided by 3 equal to 3136 is a perfect square, okay. ஓகே, ஸோ இந்த நம்பர் 3136 தான் வந்து என்னது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ கொஷனில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 9408 மஸ்ட் பி டிவைடட் ஸோ தட் த கோஷன்ட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த 9408 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 3136 வருது. ஸோ இந்த நம்பர் தான் கோஷன்ட், ரைட். ஸோ இப்போ ஹியர் கோஷன்ட் இஸ் 3136 and required smallest number எந்த நம்பரால டிவைட் பண்றோம், 9408 3ஆல டிவைட் பண்றோம் and required smallest number is 3. okay, so இப்போ first பார்ட்டுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. find the smallest number by which this number should be divided. so 3ஆல டிவைட் பண்ணா எனக்கு ஒரு ப்ராப்பரான கோஷன்ட் வரும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர். find the square root of the quotient. so நம்ம obtain பண்ணிருக்க quotientக்கு square root find out பண்ண சொல்றாங்க. okay, so quotient எது, 3136. okay, இதோட square root கண்டுபிடிக்க சொல்றாங்க. so அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஆல்ரெடி 3136 என்னன்னு தெரியும், ரைட். 3136 னா என்ன, 2 into 2 2 into 2 again ஒரு 2 into 2 again ஒரு 7 into 7, right. so we know that 3136 is this. அப்போ root of 3136 என்னது, ஒவ்வொரு பேர்ல இருந்து ஒவ்வொரு நம்பர் எழுதுவோம், right. so 2, இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 7. so 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56. okay, so அப்போ square root of 3136 என்னது, 56. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ ரெக்வயர்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136 என்ன, 56. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.